எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு 3-4 கேள்விகள், நிறையா கேள்விகள் வந்தது. அதில் ஒரு 3-4க்கு மட்டும் பதில் சொல்லலான்னு இருக்கு. அதாவது முதல் கேள்வி கேட்டிருக்காங்க, வைகோ அவர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இதில் நான் என்ன நினைக்கிறது இருக்கு, வைகோ என்ன பேசுகிறாரோ அது பொது வெளியில் வருது. அதே சமயத்தில் இன்றைக்கு வைகோ அவர்கள் பேசினதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அவர்கள் பேசின எல்லாமே கூகுளில் தட்டினா வரும், இன்டர்நெட்டில் வரும், யூடியூப்பில் வரும், எல்லாமே இருக்குது. ஒரு தடவை வாயிலேருந்து அந்த வார்த்தை திருப்பி வாய்க்குள்ளே போகாது. என்னை போல திமுகவை உயர்வாக உசத்தி பேசினவங்க யாருமே இல்லை அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்கிறார். அதே போல திமுகவை வைகோவை போல கேவலமாக பேசினவங்களும் யாருமே கிடையாதுங்கிறது அவர் மனசாட்சிக்கும் தெரியும். வாரிசு அரசியலை எதிர்த்து தானே அவர் திமுகலேருந்து வெளில வந்தேன்னு சொன்னார். இப்போ தன்னுடைய வாரிசுக்காக போராடும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இதை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணும்போது அந்த நியாயம் சரியாக கிடைக்காத ஒரு காரணத்தினால அந்த ப்ரெஸ்ஸில் வந்து கேட்கும்பொழுது கோபம் வருது. யார் நீ, என்ன ஏது, என்ன ஓ என்னத்துக்கு? அப்போது உங்களால் அந்த ப்ரெஸ்ஸை சமாளிக்க முடியலன்னா ப்ரெஸ் மீட் வைக்காதீங்க. தவிர வந்து அரசியல்வாதியாகலாம் நான் பேசலை. 76 வயது ஆன ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒழுங்காக இன்னி வரைக்கும் டாக்ஸ் கட்டி கொண்டிருக்கும், சட்டத்தை மதித்து நடக்கும் ஒரு சிட்டிசனாக நான் பேசுகிறேன். அதாவது கொஞ்சம் வயசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் நாமளே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அடுத்த தலைமுறை வரதா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நகர்ந்துடணும். இல்லை அட்வைசர்னு ஒரு போஸ்ட்டை வாங்கிட்டு பேசாமல் இருக்கும். அதை விட்டுட்டு நான் இன்றைக்கும் எனக்கு அந்த மவுஸ் இருக்குது. நான் கூட தான் 95 படம் நடித்தேன். 95 படத்தில் கதாநாயகனாக தான் நடித்தேன். ஒரு படத்தில் கூட நான் வெறும் காமெடியனாக நான் நடித்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ரோல் வந்ததுனால் எனக்கு சூட்டபுளான ரோல் தான் வரணுமேன்னு பார்க்கணுமே தவிர, அதே மாதிரி கதாநாயகன் டூயட்டு பாடணும், அப்புறம் வந்து தொப்புளில் ஆம்பலெட்டு போடணும், பம்பரம் ஓடணும், இதெல்லாம் போய் ஆசைப்பட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு உடம்புல ஏதோ தெம்பு இருக்குது, குரல் கொஞ்சம் கணீர்னு இருக்குங்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி, ஒரு சுயநலவாதி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலில் போய் நின்றுட்டார் திரு வைகோ அவர். அவர் என்ன பண்ணினாலும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திமுக சின்னத்தில் நின்ன 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்கிறவர், அதே திமுக தயவோடு ஜெயிச்ச தம் பையனையும் ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதானே? அவர் பையன் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு, அப்புறம் மற்ற 2 பேரும் பண்ண சொல்லலாம். தவிர வந்து எங்கிட்ட சொன்னார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார், வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, அவங்க 2 பேரையும் நான் 2 சீட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு ஏதோ சொன்னாருன்னு இவரே சொல்கிறார். அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி எந்த பேச்சுமே நடக்கலை. அந்த மாதிரி ஏதாவது பேச்சு நடந்தது வேற யாராவது சொன்னாங்களா? வைகோ தானே சொன்னார். வைகோ சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா அப்போ தூக்கத்தில் நடந்ததா? அது கனவுல நடந்ததா? எப்பொழுது வைகோ வீட்டுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் போனாரோ அன்றைக்கே வைகோ, அம்மா ஐயா எங்கள் வீட்டு வேலைக்காரிங்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூழ கும்பிடு போடும்போதே தெரியும் அண்ணன் பல்ட்டிக்கு ரெடி ஆகிட்டார். அப்புறம் எதுக்கு? ஆமாங்க என் பையனுடைய வாழ்க்கைக்காக தான் சொல்லிட்டு போயிடுங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க? அதுக்காக சொல்கிறேன். இப்போ எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாங்க. இப்போ கூட எனக்கு ஒரு கேள்வி வந்தது. எனக்கு ஒருத்தர் கேட்டார்,
பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறத சொல்கிறாங்க. அதை மாற்ற முடியுமா? முடியாது. அதெல்லாம் அடுத்தது. அது அரசியல். அது விஜய் சொல்லியிருக்காரு. மாத்துறாரா இல்லையாங்கிறது அவருக்கு அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போகல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிராண்டு சிகரெட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க ஏஜென்சி யாரோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்கங்கிறது சொல்லட்டும். அந்த ஏஜென்சி எடுத்தவர் ரொம்ப வருஷமாக ஏஜென்சி எடுத்திருக்காரு. அந்த சிகரெட்டு விலை எம்ஆர்பி 117 ரூபான்னு போட்டிருக்கு. எம்ஆர்பியை விட ஒரு பைசா கூட ஜாஸ்தி வாங்கக்கூடாதுன்னு சட்டம். அவர்கள் தண்டிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சிகரெட்டை 140 ரூபா ஒரு பேக்கெட்டுன்னு விற்கிறாங்க. அதே சிகரெட் பிராண்டில் போலித்தனமான சிகரெட், போலி, அது 70 ரூபாய்க்கு கிடைக்கிது அவங்களுக்கு, அந்த ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு. அதையும் 140 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. யார் அந்த ஸ்டாக்கிஸ்ட்டு? யார் அதனால் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க? யார் இப்படி எம்ஆர்பிக்கு மேலே ஒரு பேக்கெட்டுக்கு 23 ரூபா வச்சு ஒரு பேக்கெட் சிகரெட்? எத்தனை கோடிக்கணக்கான பேர் சிகரெட் குடிக்கிறாங்க? எத்தனை பேருக்கு கேன்சர் வரவழைக்கக்கூடிய சிகரெட்டை குடிக்கிறாங்க? எத்தனை பேர் உயிரை போக்கக்கூடிய அந்த சிகரெட்டை யார் விற்கிறாங்க? அப்படிங்கிறத சொல்லணும். காலம்தான் சொல்லும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவர்கள் சாவிலும் அடுத்தவர்களுடைய அழிவிலும் நாம் ஒரு லாபமும் வாழ்க்கையும் நடத்தினால் கர்மா நம்மை தண்டிக்கும். அவ்வளோதான். அதனால் அது என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, பார்ப்போம். நான் போட்டிருக்கேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா. யாரையா இந்த சிகரெட்டெல்லாம் விற்கிறாங்க இந்த விலைக்கு? அதே சமயத்தில் யாரையா இந்த நியாயத்தெல்லாம் பேசி கேள்வி கேட்டால் கோச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேயா? அடுத்தது, கவர்னர் அவர்கள் மதுரைக்கு போய் ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அப்போ இந்த வைகை நதியை பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கே, இதை சுத்தப்படுத்தணும், இதை சுத்தப்படுத்துறதுக்கு யாருமே ரெடியாக இல்லைன்னா வாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து சுத்தப்படுத்துவோம், நாம் தயாராக இருக்கிறோம், தமிழக அரசோடு சேர்ந்து நம்முடைய கவர்னர் இல்லம் அது உழைக்க தயாராக இருக்கிறது சொல்லியிருக்காரு. உடனே ஊனு கம்யூனிஸ்ட்டு, நீ யார் இதில் தலையிடத்துக்கு, உனக்கு என்ன இது இருக்குது, நீ எப்படி உள்ளே வரலாம், அப்படி நீயே பக்கெட்டை வச்சு தூர் வாரிடுவியா, இல்லாட்டா ஆளை வைப்பியா, அது எப்படி அரசு வேலையில் தலையிடலாம் அப்படின்னா? கவர்னர் பதவி யார்கிட்ட போய் பதவி ஏற்கிறீங்க நீங்கள்? கவர்னர் யாராவது சீஃப் மினிஸ்டர் கிட்ட, கவுன்சிலர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட கவர்னரை பதவி ஏற்கிறாரு. அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இல்லையா கவர்னர்? ஏன் அவர் சொல்லக்கூடாது? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு எல்லாரும் கவர்னர்கிட்ட தானே போகிறீங்க. பெரிய பெரிய பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைல்ஸை தூக்கிட்டுலாம் ஒருத்தர் போயிட்டு இன்னைக்கு ஊரை விட்டே ஓடிட்டார்ல. அந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு அடுத்தது பதில் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஏன் கவர்னர் சொல்லக்கூடாது? கவர்னர் என்ன சொல்லிட்டாரு? வைகை நதியை பூட்டிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி கவர்னர் ஆஃபீஸ் வைக்கிறேன்னு நான் சொன்னார். வைகை நதியை சுத்தப்படுத்துகிறேன், அதுக்கு உண்டான எல்லா உதவியும் செய்கிறேன்றாரு. அவ்வளோதானே. நல்லது யார் செஞ்சா என்ன? சும்மா சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இது வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்தால் என்னங்க, இதை விட சிறப்பாக கவர்னர் ஆட்சி இருக்குன்னா கவர்னர் ஆட்சி வரது தப்பே இல்லை. ஜனங்களாக அதுதான் நினைப்போம். எமர்ஜென்சியை பற்றி 1000 பேர் 1000 பேசலாம். எமர்ஜென்சி நேரத்தில் தான் 8 மணிக்கு வர வேண்டிய தாதர் எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு சென்ட்ரலில் நுழையும். 10 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சீட்டில் இருக்க வேண்டியவங்க கரெக்டாக 9:55க்கு சீட்டில் இருந்தாங்க. அப்போ ஜனங்களுக்கு எமர்ஜென்சி பிடிச்சிது, அரசியல்வாதிகளுக்கு எமர்ஜென்சி பிடிக்கல. அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க. சில சமயம் சில கடுமையான நடவடிக்கைகள் சில பேரை பாதிக்குங்கிறதுனால கத்துறாங்க. ஜனங்களுக்கு நல்லது நடந்துட்டு போட்டோம். அவ்வளோதானே. ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியில் ரேஷனில் 1 கிலோ வாங்கினாக்கா 900 கிராம் தான் இருக்குது, இது வாங்கினா குறைச்சலாக இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே வழக்கம் இருக்குது, இங்கே ஊழலாக இருக்குது. அப்போ அதெல்லாம் கவர்னர் ஆட்சி இருக்கும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னா நல்லது தானே. வேற என்ன வேணும்? வெஸ்ட் பெங்காலில் சொன்னாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய நிலைமை மாறும்போது அடடா இந்த ஆட்சி சிறப்பாக தானே இருக்குன்னு பேசுகிறாங்க.
எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி நான் பிஜேபியில் இல்லை. உடனே நான் பிஜேபிக்கு நம்ம ஊர்லேயே முட்டாள்தனமான ரசிகர்களும் தொண்டர்களும் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் வந்து சூட்டு போட்டானே நல்லா இருக்கு. பத்தியா டிவி கேக்கு சீட்டு போடுறாரு பற்றி எதுக்கு? நான் 2011 டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் எந்த தேர்தலையும் நிற்கிறது இல்லைன்னு. புரியுதா? நான் நிற்கிறதே கிடையாது. எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டேன், நேர்மையாக இருந்துட்டேன், போகிறோம். இன்றைக்கி எனக்கு கவர்மெண்ட் பென்ஷன் வருது. நான் ஒரு எம்எல்ஏ. அரசாங்க முத்திரையோடு எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து கார்டு கொடுத்து எனக்கு மாதம் 35,000 ரூபா பென்ஷன் வருது. அது போதும் எனக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லார் பணத்தையும் திருடி வச்சுக்கிட்டு என்னத்துக்கு? சாபத்தை வாங்குற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி அரசியல்வாதியாக நான் இருக்க என்றைக்குமே ஆசைப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது சமூக சேவை செய்வதற்கு அதிகாரமுள்ள ஒரு இடம். அதுக்கு மேலே அது ஒரு இதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. நான் மாதம் இன்றைக்கும் 2 ட்ராமா 3 ட்ராமா போடுறேன். எனக்கு போதும். சமீபத்தில் கூட ஒரு படம் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு ஒத்து வரல. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். பணம் வந்தால் என்ன வேணால் செய்யலாம், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதுக்காக அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், கவர்னர் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. புரியுதா? கவர்னர் தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எல்லா விஷயம் நோட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்புறது கவர்னர் தான். ஓகேயா? முதலமைச்சராக யாராவது பதவி ஏற்றாலும் இந்த மந்திரிகள்லாம் வேண்டான்ட்டு அவங்கள வெளியில் எடுத்துட்டு வேற யாரையாவது மந்திரிகள் ஆக்கினாலும் அந்த கவர்னர் பங்களாவுக்கு போய் கவர்னருக்கு முன்னாடி பதவி ஏற்றாதான் அந்த பதவியே செல்லும். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லலை, அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி எல்லாத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலான்னா தப்பு. புரோட்டோக்கால், ரெஸ்பெக்ட் அதை கொடுக்க கற்றுக்கங்க. ஓகேயா? நான் ஒன்றும் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கல. அவர் இன்னும் எனக்கு இந்த டீ பார்ட்டிக்கு வந்து என்னை கூப்பிட்டோன்னே நான் இங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு போய் அங்கேருந்து 15 ரூபா டீயை குடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எம்எல்ஏக்களெல்லாம் இப்போ அந்த டீ பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடணும்னு ஒரு இது இருக்குது. அதை சில அதிகாரிகள் தன்னுடைய ஒரு அதிமேதாவித்தனத்தினால என்றைக்காவது ஒரு நாள் தான் பனிஷ் பண்ணுற வரைக்கும், டிஸ்மிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சில அயோக்கியத்தனங்களை பண்ணுவாங்க. இந்த பேரை எடுத்துரு, அந்த பேரை எடுத்துகிட்டு போகும். எனக்கு என்னையே ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா என்னடா அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நினைப்பேன். கூப்பிடலையா ரொம்ப சந்தோஷம், அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்னு வாழ்த்து. புரியுதா? காலங்காத்தால் எடுறா வண்டின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இங்கே ஓடி எல்லார்கிட்டையும் என் மூஞ்சியை காட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக தோற்றாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நண்பர் தான். ஆனால் நான் திமுக காரன் கிடையாது. அதுவே ஆர்எஸ் பாரதி தப்பாக பேசினா அதுக்கு பதிலும் நான் கொடுப்பேன். ஓகேயா? இதுதான் எஸ்வி சேகர். அடுத்தது அண்ணாமலை அமெரிக்கா போயிருக்காரு. அவர் வந்து தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அமெரிக்காலேயே 2 சங்கம் இருக்குது. ஒரு சங்கம் வந்து டிஎன்எஃப், இன்னொன்று வந்து ஃபெட்னா. ஃபெட்னாக்கும் டிஎன்எஃப்க்கும் என்றைக்குமே ஆகாது. அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதை வந்து அதில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் டிஎன்எஃப். அந்த டிஎன்எஃப்க்கு தான் நான் ஆரம்பத்திலேருந்தே போயிருக்கேன். நான் தான் முதல் முறையாக பாலகுமாரன் அழைச்சிட்டு போனேன், திண்டுக்கல் லியோனி அழைச்சிட்டு போனேன். அது மாதிரி நிறைய பிரபலங்கள் நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். மூப்பனார் கலைஞரெல்லாம் அந்த அமைப்புக்கு நிறைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. நான் 1996 சொல்கிறேன். அதுலேருந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் இங்கே அமெரிக்காவில் போய் தன்னுடைய அப்படியே தமிழர் வராது அண்ணாமலைக்கு, தமிழ் அவர். அதனால் பரவாயில்ல, அவர் வந்து சொல்லிட்டு போட்டோம். அவர் தமிழர்களாக ஒன்று ஆனால் ஒன்று இப்போ நல்லா சொல்கிறேன் கேட்டுக்காங்க. இப்போ 18 லட்சம் பேர் தான் உறுப்பினராக இருக்காங்க. இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அது 28 லட்சம் பேராக மாறும். எப்படி மாறும்? அதெல்லாம் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் இருக்குது. யாருக்காவது காசு கொடுத்தா அவங்க உடனே எல்லாரையும் சேர்த்து விடுவாங்க. அமைப்பில் சேர்த்து விட்டு அவருடைய அமைப்பை பெருசாக்கி
தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரவங்கெல்லாம் நடுங்கி போகிற மாதிரி. யாரோ ஒரு முட்டாள் சொல்கிறான், அடுத்த தடவை தேர்தல் வந்து அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. விஜய் கால் தூசி கூட அண்ணாமலை வரமாட்டார் புகழில். புரியுதா? இவர் சர்வீஸ்லேருந்து சஸ்பெண்ட் ஆகி அவரை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய இடத்துல நானே ராஜினாமா பண்ணுறேன்னு விட்டுருங்க ஐயான்னு வந்தா அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அரசியல் விஜயை விட அரசியல் தெரியுமா? விஜய்க்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோதான் அண்ணாமலைக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடியவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை இஸ் எ டோட்டல் ஃபெயிலியர் இன் பாலிடிக்ஸ். பட் பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச மிகப்பெரிய புத்திசாலி அவர். ஏன்னா இப்போ கேஸ் வாபஸ் வாங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு சொத்து கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு 15 லட்ச ரூபா வாட்ச் வாங்குறதுக்கு உனக்கு தெரியல, எனக்கு மொத்த கடனே 10 லட்ச ரூபா இருக்குது, இப்போ யாரோ 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படிலாம் சொன்ன ஆளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து 3000 கோடி ரூபா சொத்து, 4000 கோடி ரூபா சொத்துன்னு யாராவது சொன்னால் அது இல்லைன்னு நிரூபிக்கணும். இல்லையா, இதெல்லாம் நான் கடன் வாங்கி தான் இதெல்லாம் இந்த சொத்தை சினிமாவில் ஒரு அண்ணாமலை சினிமாவில் ஒரு பாட்டை போட்டேன், அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ சொத்து சேர்ந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? ரஜினிகாந்துக்கு சினிமாவில் சேரலாம், எனக்கு சேரக்கூடாதா அப்படின்லாம் கேட்கலாம் யார் வேணாம். அண்ணாமலை செய்தாரா செய்யலையா, சொத்து சேர்த்தாரா இல்லையா, காலம் பதில் சொல். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லு. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்காருங்க, இங்கே ரூபா நோட்டு, அங்கே ரூபா நோட்டு, இங்கே தங்க கட்டி, அங்கே தங்க கட்டி, எல்லா இடத்துலையும் வச்சுருந்தேன்னா யாரையுமே நான் என்னால் வீட்டுக்குள்ளே விட முடியும். ஐயோ இல்லை 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 நான் வரேன் அங்கேயே இருங்க. ஏன் படுத்தா நிம்மதியாக தூங்கணும். அப்போது ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கண்ணை பார்த்து பேசணும். அண்ணாமலை இது வரைக்கும் யார் கண்ணையும் பார்த்து பேச மாட்டார், பேசினது இல்லை. இதுதான் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலைக்கு திடீர்னு 10 லட்சம் வந்தோடனே அதோட தமிழ்நாட்டில் 10 லட்சம் புத்தாலிங்க புதுசாக வந்துட்டாங்களே நினைக்காது. அவர் சொல்கிறார் இது அரசியல் அமைப்பு கிடையாதுங்கிறாரு, சமூக சேவைன்றாரு. அவருக்கு சம்பாதிக்கிறதுக்குன்னு கூடவே அவரோட வந்து சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அண்ணன் இப்படி தான் சொல்கிறாரு, நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? இது ஒரு கூத்து. அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து அதிமுகவில் இருக்கிற எக்ஸ் மினிஸ்டர்ஸு, நிர்வாகிகள் கூட்டமாக, அப்புறம் தொண்டர்கள், அப்புறம் ப்ரெசண்ட்டாக இருக்கிற எம்எல்ஏக்கள், இந்த விஜயபாஸ்கர் அந்த விஜயபாஸ்கர் எல்லாரும் போய் ஃபஸ்ட்டு ஷோ சினிமா தியேட்டரில் அப்படியே முண்டி அடிச்சு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் மேனேஜரை பார்க்கணும் சார், அந்த மாதிரியெல்லாம் கேட்டில் நின்று கத்தி பின் கேட் வழியாக செவரி குச்சி. இந்த பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் வந்து இந்த 2 ரூபா டிக்கெட் 3 ரூபா டிக்கெட்லாம் க்யூவில் நிற்பாங்க, தடன்னு தலை மேலே ஓடுவாங்க. 10 பேர் ஓடி அவன் கவுண்டர்கிட்ட போய் டமான்னு குதிப்பான். பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போய் சேர்றாங்க டிவிக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த கட்சியையும் இன்னொரு கட்சியை அழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதெல்லாம் அழியாது, இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான இருக்கும். அது இப்போது 40 சீட்டு 47 சீட்டு இருந்தது, 46 சீட்டு இருந்தது, 5 பேர் 6 பேர் வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை 4 பேர் போனது டிஸ்பியூட்டில் இருக்குது, கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எல்லாருக்கு பின்னாடியும் டெல்லி என்பது ஒன்று இருக்குது. 1000 பிஜேபி திட்டலாம், ஆனால் டெல்லியை ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி என்ற மத்திய அரசு. எலியாரை வலியார் வாட்டினால் வலியாரை தெய்வம் வாட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். 2 விதமான போலீஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸு இந்த நோ என்ட்ரி மொனையிலே நிற்பா, தம்பி இது நோ என்ட்ரி, அப்படி போ, பக்கத்து வழியா போ 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 அப்படின்பா. இன்னொரு போலீஸு இந்த நோ என்ட்ரியில் கடைசியில் ஒரு கடை வாசல் அப்படி நின்றுட்டு இருப்பார். அங்கே போகும்போது நில்லு, என்ன நோ என்ட்ரியில் வரையா? இல்லை சார் நான் ரிவர்ஸ் எடுப்பியா? நோ என்ட்ரிலே ரிவர்ஸ் எடுப்பியா நீ? வா லைசன்ஸ் எடு. அது ஒரு போலீஸ். அந்த போலீஸ் தான் பிஜேபி. தப்பு செய்ய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு ஒரு அளவுக்கு செஞ்ச பிறகு என்ன செய்யணுமோ அப்போ அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. ஓகேயா?
திமுக ஒன்றுமே இல்லை. திமுக ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் ஒன்றும் இல்லை? திமுகவுக்கு என்ன ஒன்றும் இல்லை. இப்பவும் 71 சீட்டுக்கு மேலே தானே இருக்குது. அப்புறம் என்ன, டெல்லியில் எங்கே இருக்குது? டெல்லியில் எத்தனை வச்சுருக்காங்க? 22 + 8 கிட்டத்தட்ட 30 எம்பி வச்சுருக்காங்களா? அந்த 30 எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு தேவை. ஏன் இதே திமுக பிஜேபியோட முன்னாடி கூட்டணியில் இருந்தது இல்லையா? முரசொலி மாறன் இருந்த டயத்தில். முரசொலி மாறன் மறைவுக்கு வாஜ்பாய் இங்கே பெசன் நகர் சுடுகாட்டு வரைக்கும் வந்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போறையா? கலைஞர் உடம்பு சரியில்லாத போது மோடி அவர்கள் வந்துட்டு போகலையா? ஸ்டாலின் கையை பிடிச்சிட்டு அப்பா எப்படி இருக்காரு நான் பார்த்துக்கோங்க, எந்த இது வந்தாலும் டெல்லி வரைக்கும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லலையா? அரசியலில் யாரும் விரோதியும் கிடையாது, யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது. அது இப்போ காங்கிரஸ் நிரூபிச்சிச்சு, நிரந்தர நண்பன்லாம் யாரும் கிடையாது அப்படி. இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும். இது வந்து எல்லாரும் சேர்றவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியுமா? டிவிகே என்பது என்ன? தமிழக வெற்றி கழகம். ஓகே, அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே முகம்தான் யாரு? விஜய் என்ற ஒரு மிகப்பெரிய நடிகன், ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக இருந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைத்த ஒரு நடிகருடைய முகம். அந்த முகத்துக்கு விஜயபார்க்க வந்தாலும் அது ஈடுகட்ட முடியாது, செங்கோட்டையனாலையும் ஈடுகட்ட முடியாது, ஆதவ் அர்ஜுனாலையும் ஈடுகட்ட முடியாது, யாராலையும் முடியாது. புசி ஆனந்த் அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படவே மாட்டார். அவர் வந்து ரொம்ப அந்த ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக, இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். பொதுச் செயலாளர் டிவிகே யாரு அப்படின்னா, அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் வகித்த பதவி, நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதவி. அதனால எத்தனை பேர் வேணா வரலாம். ஆனால் ஒரு டப்பாக்குள்ள 100 நெல்லிக்காய் தான் போகும்னா, அந்த டப்பாக்கு உள்ள சைட்ல எல்லாம் 500 நெல்லிக்காயை போட்டால் கூட அந்த டப்பா பிதுங்கி வழிஞ்சு பல நெல்லிக்காய் உருண்டு மறுபடியும் வெளில ஓடிடும். இல்லைன்னா அந்த டப்பாவே உடஞ்சிரும். இதுதான். இதை வந்து சமாளிக்க வேண்டிய பொறுப்பு, இதை சாமர்த்தியமாக டீல் பண்ண வேண்டிய பொறுப்பு திரு விஜய் அவர்கிட்ட இருக்கு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு கன்சர்னில் தான் சொல்கிறேன். விஜய் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்ந்தவர். ஒரு நல்ல ஊழலற்ற ஆட்சி வரணும், யாரும் லஞ்சம் கஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் முதலமைச்சராக ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த டிவிகேக்குள்ளே வந்தவங்க 90% மேலே விஜய் வந்துட்டாரு, இன்னும் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நாம் எப்படி சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வரவங்க தான் ஜாஸ்தி. இது என்ன யார் சொன்னாலும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி சமாளிக்க? விஜய் 234 பேர் இருக்கிற அசம்பிளியில் உட்காரலாம், பேசலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த 50 வருஷமாக 10 லட்சத்துக்கும் அதிகமான அரசு அதிகாரிகள், இடைத்தரகர்கள், அப்புறம் கான்ட்ராக்டர்ஸு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கி அப்படியே இப்போ கூட டெய்லி வந்துக்கிட்டு இருக்க ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம், இது லஞ்சம் இப்பவும் வந்து தானே பிடிக்கிறாங்க. அப்போ என்ன, ஆட்சி வந்து 55 நாள் ஆயிடுச்சுல, ஒரே நாளில் மாறாது. சினிமாவில் மட்டும்தான் மாறும். நம்மளுடைய சங்கர் படத்தில் வரும் தெரியுமா, ஒரே நாளில் 40,000 பேரை வேலையை விட்டு நீக்கிறேன், 4 லட்சம் பேரை நீக்கிறேன். அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், இங்கே நடக்காது. 10 பேரை ஒரே சமயத்தில் நீக்கினா கூட கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, ஸ்டே வாங்கிடுவாங்க, அதெல்லாம் என்ன நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் இது மிகப்பெரிய சவால். அதில் என்னன்னா, ஜனங்கள்கிட்டேருந்து அப்பப்போ வாங்கக்கூடிய லஞ்சத்தை மொத்தமாக கட் பண்ணும்போது பெருவாரியான ஜனங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஓ, நல்ல வேலைப்பா, எல்லா இடத்துலையும் காசு கேட்கலப்பா, பார்க்குற இடத்துலாம் காசு கேட்பாங்க, கேட்கல, நல்ல ஆட்சிப்பா, ஓகே. அடுத்தது, அவர்கள்
என்ன திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இலவச பஸ்லேருந்து ஆரம்பித்து சொல்கிறதெல்லாம் பண்ணணும். குழந்தைக்கு மோதிரம் போடுறேன்னா, அதுக்காக எல்லாரும் நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு ஆரம்பித்தா கூட அந்த ப்ராசஸ் முடிய 10 மாதம் ஆகிடும் இல்லையா? அப்புறம் ஒரு தடவை தான் கிடைக்கும். அவக்காக வருஷா வருஷம் குழந்தைய பெற்றுக்கிட்டு வருஷா வருஷம் மோதிரம் கொடுக்கலையேனாக்க, அப்புறம் அந்த குழந்தைங்கள யார் படிக்க வைக்கிறது? யார் வளர்க்குறது? எவ்வளோ இருக்கு. அதனால் இந்த இமீடியட்டாக இந்த இலவச பஸ்ஸு, மாதம் அந்த ரூ. 2,500 பணம், அது போன்ற விஷயங்கள், விவசாயிகளுக்கு உண்டான கோரிக்கைகள் எல்லாமே அதெல்லாம் அரசு இப்போ பட்ஜெட்டில் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அதை பற்றி எதுவுமே நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அளவு கடந்து ஆளை சேர்த்துக்காதீங்க. அதுதான். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். அதை இழந்துருவார் விஜய். அப்படியே கூட்டம் கூட்டமாக சேர்த்துக்க என்ன ஆகிடும் கடைசியில்? இந்த கட்சியிலேயே எடுத்த உடனே 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்தாருன்னு விஜய் அவர்களே சொன்னார் இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ அந்த 2 கோடி பேர் இந்த ஆட்சி வருமா வராதா எதையும் தெரியாமையே விஜயை நம்பி சேர்ந்தாங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அப்போ புதுசாக அங்கேருந்து வரவன், அங்கே சம்பாதிச்சுட்டு வருவேன், அங்கே திருடிட்டு வரவன், இங்கே திருடணும்னு ஆசைப்பட்டவன், 3 கட்சி தாவினவன், 6 கட்சி தாவினவன், எல்லாரையும் உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு எப்படி சமாளிக்க முடியும்? அரசியல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் இந்த வந்த மந்திரிகள்ல யாருமே ஊழல் பண்ணாதவர்கள். அதாவது வேற கட்சியிலேருந்து மந்திரி ஆனவங்களை பற்றி விட்டுருங்க. தாவேகா உறுப்பினராக இருந்து மந்திரியானவங்க இதுவரைக்கும் யாரும் ஊழல் பண்ணாது. தாவேகாக்குள்ளேயே பார்ட்டி ஃபண்டு கொடுத்து நிறைய பார்ட்டி ஃபண்டெல்லாம் கொடுத்தவர் கூட உள்ளே பதவிக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் அடுத்தது. ஆனால் தாவேகா என்ற அமைப்பிலேருந்து ஆரம்பத்திலேருந்து புசி ஆனதுலேருந்து எடுத்துக்காங்க, யாருமே இதுவரைக்கும் அரசியலில் ஊழல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே அங்கே ஊழல் பண்ணவன், இங்கே ஊழல் பண்ண எல்லாரையும் எடுத்துகிட்டு இப்போ அதிமுகவை பலகீனப்படுத்தி உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்காது. ஏனென்றால் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு தேவை எம்எல்ஏக்கள் மட்டும்தான். வெறுமனே நீங்கள் இத்தனை உறுப்பினர் சேர்த்துட்டீங்க, ஏடிஎம்கில் இருக்கிற அத்தனை உறுப்பினர் நீங்கள் கொண்டு சேர்த்தா கூட உங்களுக்கு அந்த 118 அந்த மேஜிக் நம்பரை நீங்கள் ஹோல்டு பண்ணாத வரைக்கும் வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சவங்களாம் எங்களால் தான் ஆட்சி நடக்குதுன்னு பேசுகிறாங்கன்னா, அப்போ 107 சீட்டு ஜெயிச்ச நீங்கள் என்ன கெத்தாக இருக்கணும்? அந்த கெத்தை விட்டுறாதீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. இதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இன்னொருத்தரை பலகீனப்படுத்தணுங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடாதீங்க. உங்களை பலப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுங்கள். அதுக்கு வெறும் உறுப்பினர்கள் போராது. இப்போ வரவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? அடுத்தது பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கணும், சேர்மன் ஆகணும், ஏதாவது வாரியத்தில் பதவி வேணும், நமக்கு ஒரு கார் வேணும். அதை வச்சுக்கிட்டு என்ன ஊழல்? நம்ம பாட்டுக்கு நம்ம லோக்கலாக பண்ணி சம்பாதிச்சிருக்கலாம். ஏற்கனவே பண்ண ஊழல்லேருந்து மாட்டிக்காமல் இருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி ஆகிட்டோம் நம்ம. அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்துறாங்க. ஏனென்றால் நீங்கள் நிம்மதியாக சொகுசாக வாழ்ந்தவங்க. இப்போ நீங்கள் அதுக்காக நீங்கள் சொகுசையும் விட வேண்டாம், நிம்மதியும் இழக்க வேண்டாம். ஒரு முதலமைச்சராக நல்ல நிம்மதியோட நல்ல சௌக்கியமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே அள்ளி போட்டுக்காதீங்க. வர தண்ணி எல்லாமே நல்ல தண்ணியாக இருக்காது. அதில் பல சாக்கடை தண்ணி வரும் இல்லையா? அது நல்ல தண்ணியை கெடுத்துடக்கூடாது. உங்ககிட்ட கொஞ்சம் பால் இருக்குது, அந்த பாலைத்தான் நீங்கள் சேர்க்கணுமே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக விஷத்தை உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பால் இருக்க அதுவும் விஷமாக மாறிடும். பார்த்துக்கங்க. என்னுடைய அருமை நண்பர் சந்திரசேகரன் புதல்வர் என்ற ஒரு இது உண்டு. உங்களை முதல்ல நான் கனடாவுக்கு கூப்பிட்டு போனேன், ஸ்டார் நைட்டுக்கு. அந்த 26 வருஷம் முன்னாடி என்னுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இளம் நடிகர் அந்த ஒரு கன்சர்னில் நான் சொல்கிறேன். அதுக்காக உடனே நாளைக்கு நான் டிவிகளில் சேர்ந்துருவேன் அப்படின்னு எவனாவது முட்டாள் நினச்சாங்கன்னா அந்த முட்டாள்கள் ஆயிரன்னு கேட்டோம். நான் கலைஞர்கிட்டையும் சரி ஸ்டாலின்கிட்டையும் சரி என்னால் திமுகவில் சேர முடியாது, நீங்கள் திராவிட கழகத்தை ஆதரிக்கிற வரைக்கும்னு நான் சொன்னேன்.
இன்றைக்கும் அதான் என்னுடைய ஸ்டாண்ட். அதனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த கொள்கையும் நான் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கடவுளை மட்டும்தான் நம்புவோம். இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். இது பைபிளில் இருக்குது. அதுக்காக நான் கிறிஸ்டியனை மாற முடியுமா? வேண்டாம். ஏன்னா இது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். நல்லவைகள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். நான் மெசேஜ் எடுத்துக்கிறவன், மெசஞ்சரை பார்க்குறவன் கிடையாது. ஓகேயா? அதனால் பார்த்துக்கங்க. இது டிவிக்கே ஒரு ஆட்சி வந்து கவுந்ததுன்னா எல்லாருக்குமே செலவு. அரசுக்கு செலவு, இதுக்கு செலவு இருக்குது. அவ்வளோதான். கவர்னர் ஆட்சி வந்துடுமே. கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன? நல்ல ஆட்சியாக இருந்தால் எந்த ஆட்சியும் நல்லது தான் ஜனங்களுக்கு. கடந்த இந்த 50 வருஷத்தில் இருந்த ஆட்சி வேணான்ட்டு தானே இப்போ டிவிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஆட்சியில் வேண்டான்னவன், அந்த ஆட்சியில் ஊழல் பண்ணவன், அந்த ஆட்சியில் இருக்கிறவன் எல்லாரையும் தூக்கி இந்த ஆட்சிக்குள்ளே கொண்டு போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்று என்ன தனித்தன்மை இருக்கும் சொல்லுங்கள். பார்த்துக்கங்க. உன்னுடைய நண்பன் யார் என்று நீ சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன்பாங்க. அந்த மாதிரி தான். இதுவரைக்கும் எந்த குற்றமும் செய்யாத, வேற கிரைம்ஸ் எல்லாம் இருந்துக்கலாம், அவங்களாம் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க. சினிமா பார்க்குறவங்க யார் வேணால் பார்க்கலாம். சினிமா பார்க்குறவங்க வந்து எல்லாரும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட வந்து சினிமா பாருன்னு சொல்ல போகிறது. யார் வேணால் சினிமா பார்க்கலாம். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு பொது சேவைன்னு வரும்போது ஊழலற்றவர்களும் நேர்மையானவர்களும் பொறுக்கிங்க இல்லாதவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியான எந்த விஷயத்துலையும் ஈடுபடாத பொழுது, அப்படி ஈடுபடுறவங்களெல்லாம் நீங்கள் கவனிக்காத விட்டுட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் அது சிக்கலில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான கூட்டம் கூட நம்மக்கிட்ட நெருக்கமாக அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அனுகூல சத்துருக்கள்னு பேர். நமக்கு அனுகூலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லியே நமக்கு வந்து விரோதி மாதிரி, துரோகி மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்க பிழைச்சா போகிறது தான் இங்கே வந்திருக்காங்களே தவிர உங்களை வாழ வைக்கலாம் அவங்க இங்கே வரல. அதில் தெளிவாக நீங்கள் இருங்க. அதை பார்த்துக்கங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இப்போது என்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி நாளிலேருந்து ஆரம்பித்து சொல்லலான் இருக்கேன். 1989 எலெக்ஷனில் நான் நின்னேன். அதிலிருந்து இன்று வரை என்னுடைய அரசியல் பயணம், என் கட்சிகள், நடந்த விஷயங்கள், நடந்த உண்மைகள், அதை நான் சொல்லலான் இருக்கேன். என்னுடைய அருமை நண்பர் இந்த டிவி சோமுன்னு இருக்கார், அவர் அந்த ரிப்போர்ட்டர், அவர் வந்து சொன்னார், இது மாதிரி பண்ணலாமே சார் அப்படின்னா. சரி சொல்லிவிடுவோம், யூடியூப்பில் சொல்லுவோம், அப்படி புக்கு போடலாமே. ஏன்னா நான் யூடியூப்பில் சொன்னதை அப்படியே எழுத்தாக மாற்றினா அது